சொல்ல போகிறேன். கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு நாள் காட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நடந்துச்சு. சிங்கத்தோட தலைமையில் யானை, புலி, குரங்கு, முயல் அப்படின்னு எல்லாருமே அந்த கூட்டத்தில் கலந்துருந்தாங்க. அந்த சிங்கம் தான் தலைமை தாங்குச்சு. கூட்டம் முடிஞ்ச உடனே சிங்கத்துக்கு தெரியாம யானை தலைமையில ஒரு கூட்டம் நடந்துச்சான். அதுல குரங்கு, புலி, மான், முயல் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்களாம். அப்ப கலந்துக்கும் போது அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? அந்த சிங்கத்துக்கிட்ட போய் எங்களில் ஒருவரோரா டெய்லி ஒருத்தர் வரும், எங்களை சாப்பிடு, எல்லாரையும் மொத்தமாக அடித்து கொண்டுறாத அப்படின்னு சொல்லி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ சிங்கத்துக்கிட்ட போய் யானை தலைமையில் யானை சிங்கத்திட்ட சொன்னிச்சான், உன்னோட பசிக்கு நாங்கள் இரையாகிறோம், ஆனால் நாங்கள் தான் வருவோம், நீ வந்து எங்களை இறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருச்சான். சிங்கமும் அதுக்கு சரின்னு சொல்லிருச்சான். அது மாதிரி டெய்லி ஒரு மிருகம் போய் சிங்கத்துக்கு இரையாயிருச்சான். அப்ப இன்னைக்கு முயலோட டைம். முயல் யோசிச்சான், நம்ம இன்னைக்கு இந்த சிங்கத்துக்கு இரையாகணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போய் சிங்கராஜாவை பார்த்து இன்னைக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சா முயல். முயல் போய் சிங்கத்தை பார்த்து, ராஜா நீங்க மட்டும்தானே இந்த காட்டுக்கு ராஜா, வர வழியில வேற ஒரு சிங்கம் நின்றுட்டு நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லுது ராஜா, அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், நீங்கள் வந்து அந்த ராஜாவை என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி முயல் சிங்கத்தை பார்த்து சொன்னிச்சான். கோபத்தோடு, யார் அது, நான் வரேன், என்ன என் காட்டில் நான் தான் ராஜா, இன்னொரு ராஜா வருவானா, இது வா போய் நம்ம அந்த சிங்கராஜாவை பார்த்து அவனுக்கு ஒரு பாடம் புகட்டிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு முயலை கூட்டிட்டு சிங்கராஜா கிளம்பிட்டாராம். இங்கே தான் முயலோட அறிவுக்கூர்மையையும் திறமையையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிங்கம் தினமும் ஒரு மிருகத்தை அடிச்சு கொண்டுட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால முயல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த சிங்கத்தை உள்ள பாருங்க ராஜா, உள்ளுக்குள்ள உங்களை மாதிரியே ஒரு சிங்கராஜா இருக்காரு, அவரு தான் நான். ஏய் யார் நீ, இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, நான் இருக்கும்போது நீ இந்த காட்டுக்கு ராஜான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் அந்த கிணத்துக்குள்ள தெரியுற தண்ணிக்குள்ள தெரியுற சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சான். அது அந்த பிரதிபலிப்பானது இது என்ன சொன்னதோ அதே மாதிரி கிணத்துக்குள் இருந்த சிங்கமும் கூறி இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அப்ப அந்த முயல் பார்த்து சொன்னிச்சா, அட முட்டா சிங்கமே, கிணத்துக்குள்ள தெரியுறது நீ தானே, நீ பேசுறது தானே அந்த சிங்கமும் பேசும், அதுவே உனக்கு என்ன தெரியல, காட்டுக்கு ராஜான்னு மட்டும் பீத்திக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிச்சா முயல். இது தெரியாத சிங்கம், ஏய் நான் பேசுறது எனக்கே திரும்பி பேசுறியா, இரு வர அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ள பாஞ்சு போய் அந்த சிங்கத்தோட சண்டை போறேன்னு உள்ள குதிச்சு செத்து போயிருச்சான். வாடா, நமக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சிச்சு, இனிமே நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு அங்கே இருக்க மிருகங்கள்லாம் போய் பார்த்து இனிமே நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம், நம்மளை கொன்று சாப்பிட்ற அந்த சிங்கம் செத்து போச்சு, இனிமேல் நம்ம யாருக்கும் இரையாக வேணாம், சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு எல்லா மிருகங்கள்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுச்சான். இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு செயலையும் யோசித்து செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் நம்ம விடுபட்டுடலாம். அதான் இந்த கதையில் நீதியாக சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே, பாய்.